டியர் ஃபெதர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் அகெயின் உங்களுக்காக ஒரு டேக்கு கொன்சர்ட் தான்டா கொண்டு வந்திருக்கேன். இதுவும் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பட் இது கொஞ்சம் ஷார்ட் ஒன் ஷாட்டாக இருக்கும். ரொம்ப ரிலேஷன் கம்மியாக தான் போடுறேன். நெக்ஸ்ட் ஒன் ஷாட் கொஞ்சம் லாங்காக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேடா, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஒரு வலி இருக்கும். சில வலி வெளியே தெரியும், சில வலி சிரிப்புக்குள்ளே மறைஞ்சிருக்கும். ஆனால் நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தன் கஷ்டத்தில் இருக்கான்னு தெரிஞ்சும் அவனுக்காக எதுவுமே பண்ண முடியாமல் நிற்கிறது, அதை விட பெரிய ஹெல்ப்லெஸ் ஃபீலிங் வேறு எதுவும் இருக்க முடியாது. என் ஜங்குக்கு இப்போ அப்படி தான் இருக்கான். அவன் ஏதோ சுமந்துட்டுருக்கான். அது என்னன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருக்குது. ஆனால் நான் கேட்குற ஒவ்வொரு கேள்வியும் அவனுக்கு ஆறுதலை கொடுக்கறதுக்கு பதிலாக இன்னும் ப்ரெஷர் கொடுக்குமோன்னு பயமாக இருக்குது. அதனால் இன்றைக்கி நான் பதில் தேட போகிறதில்ல, அவனை பேச வைக்க போகிறதும் இல்லை. என்னால் முடிஞ்சது ஒரே ஒரு விஷயந்தான், அவன் தனியாக இல்லைன்னு அவனுக்கு ஞாபகப்படுத்துறது. அதனால தான் இந்த வாய்ஸ் நோட். ஹே குக்கி, இந்த வாய்ஸ் நோட் உன் ப்ராப்ளம் என்னன்னு கேட்குறதுக்காக இல்லை. ஆக்சுவலி நான் அதை கேட்க போகிறதும் இல்லை. கொஞ்ச நாளாக நீ ரொம்ப சைலண்ட்டாக இருக்க. நான் நோட்டீஸ் பண்ணலைன்னு நினச்சியா? நோட்டீஸ் பண்ணியிருக்கேன்டா. நீ அமைதியாக இருந்தாலும் நீ என்ன சுச்சுவேஷனில் இருக்குன்னு நீ சொல்லாமல் என்னால் புரிஞ்சிக்க முடியும். மெசேஜ் பண்ணுற, ஆனால் 2 வார்த்தை. கால் பண்ணாலும் சரியாக பேச மாட்டேங்கிற. சிரிக்கிற, ஆனால் அந்த சிரிப்பு உன் கண்ணு வரைக்கும் வரல. உனக்கு ஏதோ கஷ்டம் இருக்குது, அது என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் உனக்கு கஷ்டம் இருக்கிறது மட்டும் எனக்கு தெரியும். நான் எவ்வளோ தடவை கேட்டேன், என்னாச்சு சொல்லு, என்கிட்ட ஷேர் பண்ணு. ஆனால் ஒவ்வொரு தடவையும் நீ சிரித்த டாப்பிக்கை பற்றிட்டு இருந்த. அப்போவே புரிஞ்சுது நீ இப்போ பேச ரெடியாக இல்லை. அதனால தான் நான் இனிமேல் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். நீ சொல்லணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். உன் பெயினை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஒரே ஒரு விஷயந்தான், ப்ளீஸ் அந்த பெயினை நீ மட்டும் எடுத்துக்காத. என்னை பார்த்து நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச வேண்டாம். என் பக்கத்தில் வந்து உட்கார, 2 பேரும் சைலண்ட்டாக இருக்கலாம், காஃபி குடிக்கலாம், மூவி பார்க்கலாம், இல்லைன்னா வாழை பார்த்து சும்மா உட்காந்துருக்கலாம். ஆனால் நீ தனியாக இருக்காத. நான் உன் ப்ராப்ளமை சால்வ் பண்ணிவிடுவேன்னு ப்ராமிஸ் பண்ண முடியாது. ஆனால் அதே நேரம் அதை நீ தனியாக ஃபேஸ் பண்ணவும் உன்னை நான் தனியாக விட்டுற மாட்டேன். சில நேரம் நமக்கு தேவையானது பதில் இல்லை, நம்ம கூட ஒருத்தங்க இருக்கணும், அவ்வளோதான். நான் உன்னை விட்டு போக மாட்டேன். உனக்கு இன்றைக்கி பேச முடியலையா? பேசாத, நாளைக்கு பேசு. இல்லை நாளைக்கும் முடியலையா? அப்போது 1 month, 2 months, 3 months, ஏன் 1 year ஆனாலும் உன்கிட்ட பேச நான் வெயிட் பண்ணுறேன். உனக்கு எப்போ என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுதோ அப்போ நீ ஷேர் பண்ணு. அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். அப்ளை பண்ண வேணாம். ஆக்சுவலி இந்த வாய்ஸ் நோட் சென்ட் பண்ணலாமா டிலீட் பண்ணலாமான்னு ரொம்ப நேரம் யோசித்தேன். ஆனால் டிலீட் பண்ணிட்டேன். உனக்கு நான் இருக்கேன்னு எப்படி தெரியும்? அதான் டிலீட் பண்ணணும்னு நினச்ச வாய்ஸ் நோட்டை அகெயின் உனக்கு அனுப்பிட்டேன். ரிமெம்பர் ஒன் திங், நீ தனியாக இல்லை, உனக்கு நான் இருக்கேன். யார் இருந்தாலும் இல்லைனாலும் எப்போவும் உனக்காக நான் இருப்பேன். என்ன நடந்தாலும் உன்னை நான் விட்டு போயிட மாட்டேன். நீ நினைக்கலாம், நீ அவாய்ட் பண்ணுறதாலேயோ பேசாமல் இருக்கிறதுனாலையோ மற்றவங்க மாதிரி நான் உன்னை விட்டு போயிடுவேன்னு. ஆனால் அதை மட்டும் என்னால் பண்ணிடவே முடியாது, பண்ணவும் மாட்டேன். நான் இருக்கிற வரைக்கும் உன் கூட தான் இருப்பேன். உன் சந்தோஷத்தை மட்டும் இல்லை,
உன்னோட வலியை கூட நீ தாராளமாக என் கூட ஷேர் பண்ணிக்கலாம். நிம்மதியாக தூங்கு. எல்லாமே ஒரு நாள் கண்டிப்பாக சரியாகும். ஆனால் பிரச்சனையை யோசித்து தனியாக உட்காந்து உன்னையே ஹர்ட் பண்ணுறதையும் தாண்டி இன்னும் அந்த பிரச்சனைக்குள்ளே நீ டீப்பாக போறியோன்னு எனக்கு தோணுது. கஷ்டமாகவே இருந்தாலும் சில நேரம் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரதை நம்ம ட்ரை பண்ணணும். மறுபடியும் சொல்கிறேன், உன் கூட யாரும் இல்லைனாலும் உனக்காக எப்போ இங்கே ஒருத்தன் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ உடஞ்சி அழணும்னா தோல் கொடுக்கறதுக்கு நான் இருக்கேன்றதை மட்டும் மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு டைம் அந்த வாய்ஸ் நோட்டை சென்ட் பண்ணியிருப்பான். அவன் சென்ட் பண்ணிட்டு இருக்கும்போது சடனாக காலிங் பெல் சவுண்டு கேட்குது. வெளியே பார்த்தா நம்ம ஜேகே தான் மழையில் நனைஞ்சு வந்திருக்கான். தயம் அப்படி பார்க்குறான். சவுக்கா, நீ என்னடா பண்ணுற இந்த மிட் நைட்டில், அதுவும் மழையில் நனைஞ்சிக்கிட்டு? சரி வா உள்ளே போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். சவுக் இப்போ வரைக்கும் எதுவுமே பேசலை. கொஞ்ச நேரம் அமைதியாகவே இருக்கான். என்னாச்சு? இந்த மழையில் நினச்சி வந்திருப்பேன், கோல்டு பிடிச்சி இந்த காஃபி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தயம் காஃபியை கொடுத்துட்டு அப்படியே சங்கு பக்கத்தில் எதுவும் பேசாமல் உட்காந்துருக்கான். ஏன்னா அவனுக்கு தெரியும், இப்போ ஜவுங்கிட்ட பேசினா அக்கே நான் அதே யோசிக்க ஆரம்பிச்சிருவான்னு. அவனா தோணும்போது சொல்லட்டும்னு தயம் அப்படி அமைதியாக இருக்கான். இப்போது ஜவுக் தான். தயம் கொஞ்ச நேரம் எதுவும் பேசாமல் உன் பக்கத்தில் இப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துக்கவா அப்படின்னு கேட்குறான். ஸோ தயம் தான், என்னடா கேட்குற? இந்த ஒரு நாளுக்காக தான் நான் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன கேள்வி இதெல்லாம்? வா வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகேவை ஹக் பண்ணிக்கிறான். ஜேகேவும் எதுவுமே பேசாமல் தயம் அப்படியே ஹக் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருக்கான். ஸோ ஓகேடா, இதோட இந்த ஒன் ஷாட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அகெயின் ஒரு லாங் ஒன் ஷாட்டில் மீட் பண்ணுறேன். உங்களுக்கு இது பிடிக்கும்னு நம்புகிறேன். சீக்கிரமாக மீட் பண்ணலாம். அன்டில் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் லைரா. அண்ட் மறக்காமல் ஸ்டோரி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய், டேக் கேர்.